திருச்சிற்றம்பலம். அடியார்த்தோடைய வணங்கிறேன். இப்போ ஞானாமிர்தம் அவருடைய மூலமும் உரையும் பார்க்கலாம். வாகீச முனிவர் அருளியது தான் ஞானாமிர்தம். இது சைவ சித்தாந்த தொன்மை நூல் எனப்படும். அடியார்களுடன் உடன் இணைந்து குருவர்களும் திருவர்களும் முன்னின்று அருள் செய்ய ஞானாமிர்த செம்பொருளை சிந்திக்க பெருமானுடைய கருணையை வேண்டி வணங்கி ஆரம்பிக்கலாம். ஞானாமிர்தம் அப்படிங்கிறது ஞானமாகிய அமுதம் அப்படின்னு விரியும். ஞானம்ங்கிறது சிவநெறி பற்றிய அறிவு. சிவம், உயிர், உலகு, இந்த முப்பொருள், பதி, பசு, பாசம், இந்த உண்மை ஒவ்வொன்றிற்கும் உள்ள இயல்பும் அதோட தொடர்பும் அறிந்து கொள்வது அறிவு. அமுதம் தன்னை உண்டாரை உலகில் நெடிது வாழச் செய்யும் இயல்புடையது. அதுபோலவே இந்த சிவநெறி பற்றிய அந்த அறிவாகிய ஞானம் வையத்து வாழ்வாங்கு வாழ்ந்து சிவபரம்பரோட திருவருள இன்ப வாழ்வில் என்றும் பொன்றாது, அதாவது என்றும் குறையாது நின்று நிலவச் செய்யும் செயல் நலம் உடையது. இதனை உரைக்க புகுந்த அந்த ஆசிரியர் பாயிரத்தில் கடவுள் வாழ்த்து, விநாயகர் துதி, கடைமாணி துதி, ஆசிரியர் துதி என வணக்கம் கூறி பிறகு அவை அடக்கணம் முதலாம் சொல்றாரு. இந்த கடவுள் வாழ்த்துங்கிற அகவரில் முழுமுதல் கடவுள் சிவபரம்பொருளே, அவன் அறவோள் அமர்ந்த வாகன் அப்படின்னு சொல்லியும் துறவோருக்கு எல்லையாகிய தொல்லோன் அப்படின்னு சொல்றாரு இந்த வாழ்த்துப்பால. விநாயகர் துதியில அவர் யானை முகத்தை சிறப்பித்து கூறி, யாண்டு பல நிரம்பினும் இளமையோடு கிழி ஞான மாமதம் தருக்கி ஆனா வினைகு சீரும் நனைக்கவுள் வேழம் அப்படின்னு நயப்புறம் முடிந்து வணங்குகிறார். இந்த கலைமகளை வாழ்த்தும் பொழுது வெள்ளிதழ் தாமரை மேல் தீதர இருந்த ஆதிநாயகி அப்படின்னு அவருடைய கலரினை கருதற்குரியது என்று கட்டுரைக்கிறார். ஆசிரியர் துதியில தம் ஆசிரியருடைய அருளும் அறிவும் பொறையும் பிறவுமாகிய குணநலங்களை கற்பனை வளம் பொருந்த சிறப்பித்து பாராட்டி உடன் அடுக்கற்ற அவருடைய பொறுப்பும் பெயரும் விளங்க என்ன செய்றாரு, ஐம்புழ வேளத்து வெண்தொழில் அவிய கருணை வீணை காமுரத்தடி சாந்த கூர்முள் ஏந்தினன் நிறி தன்வடி கொண்ட சைவ சிகாமணி பரமானந்த திருமாமுனிவன் என்று பாடி அவருடைய திருவடியை பரவி படிக்கிறார் ஆசிரியர் அவருடைய குருவை. இந்த பாயிரத்தில் இறுதியாக இருக்கிறது அவையடக்கம். இதுக்கு இந்த ஞானாமிர்தாஸ் என்ன செய்றாரு, இதை தான் பாடுறதுக்குரிய காரணம், இதனை உரைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த எழுந்த விருப்பம் தான், வேற இல்லை அப்படின்னு சொல்றாரு. நூல் வரலாறு சொல்லும்போது முன்பொரு கால் தேவரும் அவனரும் கூடி இந்த உவர்கடலை கடையை போது பிறந்த அமிர்தத்தோட வரலாறை சொல்லி, அது மாதிரியே இறைவன் அருளி அந்த ஆகமத்தை மத்தாகவும் இந்த ஞானாசிரியனுடைய அருளுரையை நானாகவும் நம்முடைய இயற்கை அறிவை கையாகவும் கொண்டு இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிற கடலை கடையதை இந்த ஞானாமிர்தம் பிறந்தது அப்படின்னு சொல்றாரு. இது பற்றி தான் இந்த நூல் ஞானாமிர்தம் பெயர் பெறுது. இந்த நூல் வரலாற்றுக்கு துணை செய்த சிவாகவங்களை இந்த நூலாசிரியர் மறை அப்படின்னு சொல்றாரு. இந்த பிறவி பேரிடருக்கு அஞ்சி அந்த முறையிட்ட தேவர் என்ன செய்றாரு, முனிவர்களுக்கெல்லாம் அவற்றை இறைவன் அருளினான். எதை இது அமிர்தத்தை. இம்மறைகள் 4ஆக ஈனும். அது யார் என்னன்னா ஞானம், யோகம், கிரியை, சரியை. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம சைவ சித்தாந்தத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் படிப்போம். இது ஞானம், யோகம், கிரியை, சரியைன்னு சொல்லி தோற்றுவாய் செய்கிறாரு ஆசிரியர். இவர் இது பேர் 8-14 ஒன்றும் இப்போ விளக்கமாக பார்க்கலாம் ஒவ்வொரு ஞானத்தையும். முதல் சம்மிய ஞானம் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா பேரறிவுன்னு அர்த்தம். சம்மிய ஞானம்னா பேரறிவு. பாயிரத்தில் காட்டிருக்க இந்த ஞானப்பாதை பசுபாசம், பதி இதெல்லாம் ஆராய்ந்து உரைக்கிற முறைமை உடையது. பசுனா என்ன, உயிர். இது பாசத்தால் கட்டிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறோம், அதை பசுன்னு சொல்கிறோம். பாசத்தால் கட்டுண்டு இருக்கும் பொழுது அது பசு. பசு கட்டப்படுவது, பசுனாலே கட்டப்படுதுன்னு அர்த்தம். பசுனா கட்டப்படுவது, பாசத்தால் கட்டுப்பட்டிருப்பது பசு. பாசங்கிறது கட்டுறது. பசு கட்டப்படுவது, பாசம் கட்டுவது. அப்போ பாசம் பொது வகையில் மனம், மாயை, வினை அப்படின்னு 3 இருக்கும். நம்ம ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்லுவோம். கொஞ்சம் சித்தாந்தத்துக்கு இருக்கும். இதுதான் முதல் தொன்மையான சைவ தொன்மை நூல். இதில் உள்ளபடியே நம்ம பார்க்கலாம். நாம் கொண்டு குட்டி பொருள் கொள்ளலாம். மலம் ஆணவ மலம்னு சொல்கிறோம். இந்த மாயையால் உடம்பும் உலகம், உலகியற் பொருள் இன்பங்களும் ஏற்படுது. அதனால மாயையே உலகு அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புன்னு சொல்கிறாங்க. ஏற்றவாறு அது வழங்குறது உண்டு. மாயைன்னு சொன்னாலே உடம்பு, உலகம் எல்லாமே மாயையை தான் குறிக்கும். அது பற்றி தான் பசு முதலிய 3ஐயும் உயிர், உலகு, இறை அப்படின்னு சொல்லி முறையே சொல்கிறாங்க. உயிர் மலமாகிய கட்டோடு மட்டில் இருப்பது, கட்டோடு அது கட்டி இருக்கிறது கேவலம், அதான் தன்னிலை, அதோட சொருவம் அப்படின்னு சொல்கிறோம். உடம்போடு கூடினா சகலம், அது உடல்நிலை, உடனோடு இருப்பது அப்படிங்கிறதுனால உடல்நிலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மலம் முதலிய 3ஓட தொடர்பு நீங்கி தூயதாக தனித்து விளங்குறது தான் சுத்தம் அப்படிங்கிறோம். அப்போ தன்னை கட்டோடு, உயிர் கட்டோடு, அந்த காணவ கட்டோடு தன்னிலையில் இருக்கிறது கேவலம், உடம்போடு கூடும்பொழுது சகலம், மலத்திலிருந்து இணை தனித்து விளங்கும்போது சுத்தம் அப்படின்னு வழங்குறோம். இந்த தன்னிலையில் இருக்கிற உயிர் அந்த உடல்நிலை எய்தி, அதாவது சகலத்துக்கு வினைகளை செய்து அதில் இன்பமும் துன்பமும் பயனெல்லாம் நுகர்ந்து சத்தினிவாதம் தன்மேல் வீழ்ச்சியாக திருவருள் ஞானம் பெற்று அருட்செயல் செய்து சுத்தநிலை எய்தும். அப்போ சகலத்துக்கு சத்தினிவாதம் கிடைத்து திருவருள் ஞானம் பெற்று அருள் செயல்களை செய்து தான் சுத்தநிலையை அடையும். தன்னிலையில் உயிருக்கு மலத்தொடக்கு அனாதியே உண்டு தொடர்பு. அதாவது முதல்ல கேவலத்தில் இருக்கும்போது எப்பொழுதுமே அதனுடன்
மலத்தொடக்கு இருக்கு. அந்த தொடர்பு, அந்த அனாதி அப்படிங்கிற தொடர்பு வந்து எக்காலத்தில் உண்டாயிற்று அப்படின்னு வினதற்கு இடமே இல்லை. மலத்தொடர்பு காரணமாக உயிர் வந்து மாயோட காரியமாய் உடம்போடு கலந்து உலகில் தொடர்பு இருக்கு. மாயோடு மறுவாமல் இருந்தால் உயிர் வந்து எப்போ வினை தொடர்பு கொண்டு மலம் நீங்கி விடுபெய்ய முடியாது. சகலத்துக்கு வந்து உடம்பு எடுத்தாதான் அது வந்து வினை தொடர்பு கொண்டு மலம் நீங்கி விடுபெய்ய முடியும். இந்த மலத்தோடு கூடிய உயிருக்கு மாயையும் வினையும் தொடர்புறது நம்ம உடுக்கும் முறையில் இருக்கிற கரையை ஒவ்வொரு மண்ணும் அந்த சாணம் போட்டு நம்ம அழுக்குகளை சேர்த்து பிறகு மூன்றையும் போக்கி வெளுக்க செய்கிறோம். துணி வெளுக்கன்னா என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு மண்ணும் போடுறோம் சாணம். அப்போ ஒவ்வொரு மண்ணும் சாணம் போட்டால் அழுக்கு போயிடுச்சுன்னா அந்த ஒவ்வொரு மண்ணும் சாணம் உடையில வச்சுக்கலாமா? கூடாது. அதையும் நம்ம அகற்றணும். அந்த மூணையும் போக்கினாதான் துணி வந்து வெண்மை பெறும். அது மாதிரி இந்த உடையொரு கரை கழித்தகற்ற பிற கடை பிடித்த பெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கரையை அகற்றுவதற்காக மேலும் 2 கரைகளை கூட்டி அந்த கரையை நீக்குவது போல இந்த உயிர் வந்து அழிவில்லாத அனாதி நித்த பொருள். அது அறிவடிவாக இருக்குது. வடமொழியில் என்ன சொல்கிறாங்க? உயிரே ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிவடிவமாக இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க? சேதனம் இல்லை சைத்தன்யம் அப்படின்னு சொல்கிறாங்க வடமொழியில். அது உங்களுக்கு வேண்டியதில்லை. மனம், மாயை, கண்மம் இந்த 3மே அறிவில்லாதது. அப்போ 3மே வந்து அசேதனம். இந்த மாயையிலிருந்து உலகம் உடம்பும் இறைவனால் படைக்கப்படுது. கேவலத்தில் இருக்கிற உயிர் சுத்தமாக வீடு பெறும் பொருட்டு இறைவன் உலகை படைக்கிறான். அந்த படைக்கப்பட்ட உடம்பும் உலகும் அசேதனம். சேதனமாகிய உயிர் உடம்பின் நின்று இயக்க உடம்பு இயங்கும். அப்போ உயிர் வந்து சேதனம், அசேதனமான உடம்பு. அது உடம்புல நுழைஞ்சி அது இயக்கும் பொழுது உடம்பு இயங்குது. இந்த உயிருக்கு உடம்பு வந்து ஒரு ஊர்தி, ஒரு வாகனம் மாதிரி. இந்த உயிர் வழி நின்று அந்த உடம்பு இயங்குற திறத்தை 14ஆம் சொல்றாரு ஆசிரியர். எப்படி சொல்றாருன்னா, ஆடி பாவையோடு அளநிலப்பாவை கைகால் மெய் விரிது எவையும் பைப்பய தூக்கின் தூங்கி மேற்குயர்வு உயர்தல் பொறியோடு சிவனல் என்ன அறிவோடு செரியும் நேரி வரும் உடலே அப்படின்னு சொல்றாரு. இதான் வந்து சமய ஞானம். அடுத்தது இந்த சமய தரிசனம் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, இந்த உலகில் உயிர்க்கு இடமாகிய உடம்பு என்னது? உயிருக்கு எது இடம்? உடம்பு. அதை தேகம்னு வழங்குறோம். தேகம்னா தூள உடம்பு, உரு உடம்பு. சூக்கம்னா அரு உடம்பு. இந்த 2 வகை இருக்கு. இந்த தேக வகை எல்லாமே அசேதனம் தான். அப்போ உயிர் நாம தானாக இயங்காது. இப்போ அந்த தேகத்தில் இருக்கிற உயிர் வந்து எங்கே இருக்குது? புருவ நடுவிலேருந்து உண்டி கீழே இருக்கிற ஆதாரம் வரைக்கும் கீழே மேலுமா உலாவி கொண்டிருக்கும். அதாவது மூலாதாரத்துக்கும் புருவ நடுவு கொண்டில் மேலும் கீழும் எல்லா இடத்துலையும் உலாவி கொண்டு இருக்கும். இந்த உடம்புல கீழே மேலுமா சென்று தங்குற அந்த வகையில் உயிருக்கு 5 வகை நிலையம், அந்த 5 வகை அவத்தை இருக்குது. அதை என்ன சொல்கிறாரு? சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாக்கிரம்னா விழிப்புணையில் இருக்கிறது, சொப்பனம்னா கனவு, சுளுத்தினா உறக்கம், துரியம்னா பேருறக்கம், துரியாதீதம்னா கழிப்பேர், அதாவது அந்த அடங்குதல் சொல்லுவோம், உயிர் படங்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அப்போ துரியத்தில் ஆன்மா மலத்தொடர்பு இல்லாமல் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மறுக்கிறார் ஆசிரியர். அவர் துரியத்திலும் அதீதத்திலையும் ஆன்மா சுத்தம் அல்ல அப்படின்னு சொல்லி சைவம் ஒன்று கூறுது. எப்போவுமே வந்து ஆன்மா வந்து சுத்தமாக இருக்கிறது இல்லை அப்படின்னு 2 நிலையிலையும் சொல்லுது. இதுதான் சமய தரிசனம். அடுத்து 3வது இருக்கிறாரு பாசபந்தம். இந்த மலம் போல மாயை வினைகளும் உயிரை பிணித்து மயக்குவது பற்றி மலம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலம் மாதிரியே ஆணவம் எப்படி உடைந்தது உயிரை பிணிக்கிறதோ அதே மாதிரி இந்த மாயை இருக்கிற வினைகளும் உயிரை பிணித்து மயக்குவதனால மலம் சொல்கிறோம். அதாவது மலம், ஆணவம், மாயை, இந்த வினை கண்மம் முடிஞ்சது 3 ஆணவம் கண்மம் மாயின்னு 3ஆ சொல்கிறோம். இந்த ஆணவ மலம் வந்து செம்பில் பெருகு இருந்துகள், அதாவது செம்புக்குள்ளே இருக்கிற களிம்பு போல அறிவினை மறைத்தல் செய்கிறது. ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் அப்படின்னு 3ஆ இருக்குது. இது பின்னால் எப்படி வருது? 36ஆ விரியுது இந்த 3 தத்துவங்களும். அது நம்மளுக்கு தெரியும். ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் வந்து 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5, மொத்தம் 36. மாயை கண்மம் நல்வினை தீவினை அப்படின்னு 2ஆ பிரியுது. ஆணவ மலம் ஒன்றா இருந்தாலும் தனித்தனியாக பல்வேறு இயல்புகளால் பலவாகிய உயிரின் தன்மைக்கேற்ப அந்த மறைக்கும் சக்தி பலவாய் கொண்டுள்ளது. ஆணவ மலம் ஒன்றா சொல்கிறோம், ஆனால் அது எப்படி இருக்கும்? பல்வேறு இயல்பு உள்ளது. எப்படி? பலவேறு உயிர்களில் அதாவது தன்மைக்கேற்ப அந்த மறைக்கும் சக்தி பலவாக கொண்டுள்ளது. இப்போ மனம், வாய், உடம்பு, மனம், மொழி, மெய்ன்னு சொல்லணும். அதுதான் அந்த 3ஓட செயல் என்ன? வினை தான். அப்போ மாயை வந்து ஒரு வகை ஒளியாற்றல், அது ஒரு சக்தி. இந்த மாயை என்ன செய்து? உலக உடம்பாக விரிகிறது, உலகாக விரிகிறது, உடம்பாக விரிகிறது. இந்த மாயையாய் ஒடுங்குவதும் இந்த செய்வது தோற்றமும் ஒடுக்கமும் ஆகும். மாயாகிய சக்தி அது அசேதனம் தான், அதை இயக்க ஒருத்தர் வேணும். அப்போ இறைவன் தோற்றுவித்தனும் ஒடுக்கத்திலும் செய்கிறான். அவன் இது செய்கிறது உயிர்கள் வினை செய்து போகணுங்கிறது தான். இதை வந்து ஆசிரியர் 21ஆம் அவர்களில் இதை பற்றி உரைக்கிறார். இந்த மாயா காரியமாகிய உடம்பும் உலகும் உள்பொருளாகிய அந்த அருவாற்றலாய் விளங்குகின்ற மாயில் தோன்றி நின்று மீண்டும் அம்மாயிலே ஒடுங்கும். அப்போ இந்த தனுக்கரணம் 3 இதில் இருக்கும். மாயிலிருந்து தோன்றி மாயிலே ஒடுங்கும். வேறு சமயத்தில் என்ன சொல்கிறாங்க? மாயை பொருள், அது சூனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் தன்மை என்று சொல்ல முடியாத அனிர்வசனம், அப்படி வசனம்னா சொல்ல முடியாது, அனிர்வசனம்னா சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சைவனுடைய என்ன சொல்லுது? மாயை பொருள் அல்ல, அது ஆற்றல் வடிவாக என்றும் உள்ள அனாதி நித்த பொருள் என்று சொல்லுகிறது சைவம். அதனால் உலகு வந்து சர்க்காரிய பொருள் தான், அது அசற்கரியாம கற்காரியம்னு சொல்கிறது
ஒன்றும் இல்லாத சூரியத்தின் உலகு படைக்கப்பட்டது இப்படி சொல்றதெல்லாம் வந்து இது வந்து சைவம் இருக்கிறது. அதாவது உலகு இறைவனிடத்திலிருந்தே படைக்கப்பட்டது என்பதும் சிவனருக்கு புறம்பானது தான். ஏன்னா இறைவனிடத்தில் படைக்கப்பட்டதல்ல, மாயிலிருந்து தான் படைக்கப்படுகிறது. அப்போ சேதனம் அசேதனம் அப்படிங்கிறது உயிரும் உலகம் அப்படின்னு எல்லா பிரம்ம பொருளும் தோன்றி அந்த பிரம்மத்திலேயே ஒடுங்கும் அப்படிங்கிறதும் சைவம் கிடையாது. சைவம் சொல்வது அல்ல. வினை உயிர்கள் மனத்தாலும் வாயாலும் உடம்பாலும் செய்கிறது நல்வினை தீவினை ரெண்டா இருக்கும். மனத்தால் உண்டாகும் நல்வினை அருளோடு புலர்தல் முதலில் தான் மனசில் உண்டாகிறது. வாயால் தோன்றது எப்படி? அறம் பெரிதும் அந்த மொழிதல் முதலினா உடம்பால் தோன்றுகிறது. இந்த நல்வினை தமம் இதெல்லாம் அருள் அறம் தவம் இதுக்கெல்லாம் மாறானது தீவினை. 2 வகை வினைகளில் நல்வினையால் இன்பமும் தீவினையால் துன்பமும் உயிரில் அடைகிறது. இந்த வினையால் விளைகின்ற துக்கம் 3 வகை. அது ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆத்தியான்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஒன்னொன்னையும் இந்த நூலில் நல்லா விரித்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது வாகிசமுனிவர் அருளிய ஞானாமிர்தம் மூலம் முறையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இப்பொழுது ஞானாமிர்த செம்பொருளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 3 பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 4 தேகாந்தரம். உயிர் வந்து உடம்போடு கூடி உலகில் வாழ்க்கை நடத்துங்கால் முன்னை வினைப்பயன்களை நுகர்வதும் நுகரும் போதே வேறு வினைகளை செய்வதும் நிகழ்வதால் அந்த வினை காரணமாக பிறப்பும் இறப்பும் உண்டாகுது. பல வகை பூனங்களிலும் பல வகை பிறப்புகளிலும் உயிர்கள் வந்து வினை காரணத்தினால பிறந்தும் இறந்தும் வருது. இறைவனுக்கோ என்றால் பிறப்பும் இறப்பும் ஒருபோதும் இல்லை. இதுதான் தேகாந்தரம். அடுத்தது 5 பாசானாதித்துவம். அதாவது பிறப்பிறப்பு காரணமாகிய இந்த வினையும் அந்த மாயையும் மலம் போல அனாதிதான், நித்த பொருள். இது வினை மாயை எல்லாமே அனாதி நித்த பொருள் தான். இந்த மாயையால கருவியும் வினையால செயலும். அப்ப மாயிலிருந்து தான் நமக்கு தனு கரணம் போகணும் போகும் தனு காரணம்லாம் கொடுக்குறாரு. அதான் மாயால கருவி வருது. நம்ம செஞ்ச வினையால செயலும் நிகழுது. இது ரெண்டும் தொடர்பும் எதனால வருது? உயிர் வந்து இதனால தொடர்பு இருந்தாலும் மல தொடர்பு நீங்காது. மாயை வினையும் ஒன்றுக்கு இன்றியமையாது. அதனால இதுக்கு முன்னால அதுக்கு பின்னால அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த மாயா காரியமாக இந்த உடம்பு கொண்டு தான் வினை நிகழ்கிறது. இப்ப வினையால மேலும் மேலும் உடம்போடு கூடுதலா என்ன ஆகுது? பிறப்பு உண்டாகுது. இந்த மாதிரி மாறி மாறி காரண காரியமா 2 வந்துட்டே இருந்ததுனால இந்த தொடர்பு அற முயல்வது தான் நம்ம வந்து மல தொடர்பு நீங்கி சுத்தநிலை எழுதுவதற்கு ஏதுவாகும். அதுக்கு வழிபிறக்கும். என்ன செய்யணும்? அந்த தொடர்பை நாம் அறுக்க, அதை அட்டு போக முயல்வதுதான் எது? பாசானாதி தத்துவம். அடுத்தது பாச சேதவியல் 6வது. அந்த பாசமாகிய அந்த மாயை வினைகளின் தொடர்பெற முயல்வதுதான் மலத்தோட தொடர்பு நிகழ் நன்னெறி. அதுதான் ஞான நெறி. அந்த ஞானத்தோட சிறப்பு தான் இது அப்படின்னு சொல்லி விளக்குறாரு. அப்ப பாசம் மாயை இந்த வினைகள் தொடர்பெல்லாம் நம்மளுக்கு அற்றுப்போவதற்காக நல்லெறி தான் ஞான நெறி அப்படின்னு சொல்றாரு. அதாவது மலம் மாசு கழுவி இந்த மாண்புற வந்த உயிருக்கு துணையா மல மாசை நீக்கி நம்ம மாண்பு பெற வேண்டும் அப்படின்னு வருது அந்த உயிர். அந்த உயிருக்கு துணையா எதை புணர்றாங்க? மாயையும் வினையும். அது போக அது பால் பிறக்கின்ற அந்த அழுக்காறு அவ்வா வெகுளி இதெல்லாம் நம்ம காட்ட காட்ட அங்க என்ன பிறக்குது? ஏதோ இன்பமோ துன்பமோ பிறக்கும். அந்த சிற்றின்பத்தில் உயிர் மயங்குது. அது போல அந்த நேரத்தில் அஞ்ஞானம் எழுந்துருது, ஞானம் மறைந்து விடுகிறது. அந்த அஞ்ஞானம் எழுந்த உயிர் என்ன செய்யுது? அந்த ஐம்புலனுடைய இன்பத்தில் அழுத்தி ஞான நெறியை உணராது தடுமாற செய்யுது. இந்த அஞ்ஞானமாகிய அந்த அரசனுடைய ஆட்சியில் அமைந்திருக்கின்ற உயிரை ஞானமாகிய வேந்தன் அறிந்து நல்ல ஞானத்துக்குரிய கருவிகளோடு அந்த கருவிகளாகிய படையோடு சென்று நம்மளை எய்துவிப்பான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வினை தொடர்பு கெடுதற்கு நம்மளுக்கு வழி வேணும்னா அது போந்து அது எங்கே தொடர் இடம் அறியணும். எங்கே வினை தொடர்பு தொடருது அது அந்த இடம் எது? கருவிலேயே வந்து அந்த வினை தொடர்பு இருக்குது நம்மளுக்கு. அப்போ பிறப்பு இறப்பு இது 3மே அந்த இடம். கரு பிறப்பு இறப்பு இது 3 அங்கே வந்து தொடர்ற வினையை நுகரும்போது அந்த வினைகள் முன்பே தேடிக்கொண்டன. தேடி வச்ச வினையை தான் நுகர்ந்து கொண்டிருக்கோம். அதை நுகர்ந்து கழித்தல் வேணுமே, அது மட்டும் தான் செய்யணுமே தவிர பிறரை நோதல் கூடாது. எந்த பிறகு வந்தாலும் மற்றவரை காரணம் கூறாமல் அது தெளிகிறது தான் முதல் வாயில் நம்மளுக்கு. இந்த 2 வகை வினையும் ஒரு தன்மையாக பார்க்கணும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் நுகர்பவர்கள் தான் ஞானவான்கள். அவங்களுக்கு பகை ஒன்று தான், நட்பு ஒன்று தான். உடம்பு கொடுத்த பெற்றோரே அவங்களுக்கு ஒரு வகையில் பகைவர். எப்படின்னா அவர்கள் வந்து தம்மை கொன்று ஒழிப்பவரை உடம்பாகிய சிறையிலிருந்து விடுதலை செய்யும் நலத்தகையாளர், அது நல்லவர்கள் அப்படின்னு கருதுவாங்களாம். நம்மளை கொன்று ஒழிச்சாங்கன்னா நம்ம உடம்பாகிய சிறையிலிருந்து விடுதலை செய்கிறாங்களே உயிர், அதனால அவங்க வந்து நல்லவங்க தான் அப்படின்னு. அப்போ உருவத்தில் இருக்கும்போது ஒரு உயிருக்கு உடன்னர் உளையர் என்று இருவேறு, அதை உரைப்பது எவனோ அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த பாட்டில் அடுத்த பாட்டு அந்த கொள்கை வருது. இதுதான் அவருடைய கொள்கை. உருவில் ஒரு உயிருக்கு உடலுணர் உளையர் என்று இருவேறு உரைப்பதே எவனோ அப்படின்னு சொல்கிறார். அதாவது தமக்கு வர துன்பங்களுக்கு தாம் செய்த வினைதான் காரணம் மாதிரி அறியாமல் பிறகு நோவது இடிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு 3வது இதில் சொல்கிறாரு பாட்டில். அது என்ன சொல்கிறாருன்னா, இளையோன் துறந்த குனில்வாய் செல்லாது இளையோர் சினவும் வளைவாய் ஞமலியின் அழியரோ அழியர் என்னை ஒளிகொள் காரணம் உண்ணாதோரே என்று சொல்கிறார். அதாவது வினை தொடர்பை கெடுத்து நம்ம ஞானத்தால் வீடு பெறதுக்கு அதை கருத்துக்கின்ற மேலோர்கள் என்ன செய்கிறாங்க?
தமக்கு தீமை செஞ்சவர்கிட்டையும் நன்மை செஞ்சவர்கிட்டையும் ஒத்த அன்பு கொண்டுவாங்க. பிறவி பிணித்தனி அரவணர் இவர், நம்முடைய பிறவி பிணியை தணிக்க வந்த அரவணர்கள் இவர்கள் என்று பேரின்பம் கொள்வர். அதை அப்படி இல்லாமல் வருத்தம் அதுக்காக வருத்தப்பட மாட்டாங்க. மற்றவங்க யாராவது இவர் நெருங்கி துன்பம் செஞ்சா அவர் போட்டு அருள் கூர்ந்து மனம் கரைந்து என்ன செய்றாங்க, நீங்கா நிறையத்து அழுந்ததற்கு ஏது வாயினம் அப்படின்னு நினைச்சு வருந்துவாங்க. அப்ப ஞானிகளாயினும் யாரா இருந்தாலும் தாம் செய்த வினைப்பையை நுகர்ந்தே தீர்தல் வேண்டும். அதனால ஒவ்வொருத்தருக்கும் நல்வினை காலம் தீவினை காலம் இருவகை காலம் வரும். அதை அறியாமல் வந்து நின்று தன் பயனை நுகர்விக்கும். நல்வினை காலத்தில் ஒருவன் அறியாமல் நஞ்சு உண்டா கூட அந்த நஞ்சு என்ன செய்யும், அவனுக்கு அமுதமாக இருந்து நன்மை எழுதிவிக்கும். இப்போ பீமன் நஞ்சு உண்டு ஏறவாமல் இருந்தான். அவன் நாகக்கண்ணியை மணந்து கொண்டு போனான். அங்கே கண்ணனை அப்படிங்கிற அவனுடைய தாயாயை குந்தி தேவி ஆற்றில் இட்டாலும் அவன் பின்ன என்ன செய்கிறான், அங்கே இருக்கணும் அரசாண்டது இதுக்கெல்லாம் சான்று. அதாவது நல்ல வினை இருக்கும் பொழுது என்ன ஆகும், அறியாமல் எது செய்தாலும் அதெல்லாம் அமுதமாக மாறிடும், நன்மையாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நல்ல தீவினை காலத்தில் ஒரு அமிர்தே உண்டா கூட அது தன்னை உண்டு அவனுக்கு நஞ்சா கேடு செய்யும். இதுக்கு எது அர்த்தம், உதாரணம்னா தக்கையாகும். தட்சன் என்ன செய்கிறான், யாகம் பண்ணாலும் அந்த யாழி தத்தை வரவசி எல்லாரும் என்ன செய்கிறாங்க, நகுடன் கதையெல்லாம் அதில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2 வகை வினையும் அமைதியோடு நுகர்ந்து கழிக்கிறது தான், இது தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு வற்புறுத்தற்காக போகாது அம்மா புராதனம் அப்படின்னு சொல்லி ஒரு அடுத்து வருது. அதை பற்றி ஆசிரியர் அறிவுறுத்துறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞானாமிர்த செம்பர் அறிவுறுத்துறதா இவ்வளோ விஷயம் சொல்கிறாரு. அப்போ ஞானிகளும் அஞ்ஞானிகளும் 2 பேரும் உண்டல் உரங்கள் அஞ்சுதல் இன்பம் இது எல்லாத்தையும் ஒரு தன்மையாகவே இருப்பாங்க. இதில் வேறுபாடு இல்லை. ஆனால் ஞானிகளோட உள்ளம் மற்ற உள்ளத்திலிருந்து வேறுபட்டிருக்கும். அவங்க உலக வாழ்வில் ஆழ்ந்து கிடந்தாலும் அவங்க உள்ளம் தூய்மை கிடாது துறங்கும். அது எப்படி முடியுது அவங்களால அப்படின்னா, இந்த நன்னீரை உண்ணுகின்ற அந்த ஞாயிறோட கதிர் அந்த இழிந்த நீரை உண்ணினாலும் தன் தூய்மை கெடுவதில்லை. என்ன அர்த்தம்னா, ஞாயிறு என்ன, சூரியன் அதனுடைய கதிர் என்ன செய்யுது, இந்த பூமியில் இருக்கிற இழிந்த நீரை உறிஞ்சிக்கிறது, அளவாக வெப்பமாக்குது, வெப்பத்தினால அது ஆவியாக்குது. அப்போ நல்ல நீரை அதையும் அது ஆவியாக்குது. இழிந்த நீர் சாக்கடையில் இருக்கிற தண்ணியும் அது பண்ணும். அப்படி பண்ணினாலும் சூரியனுடைய தூய்மை கெடுறதில்லை. அது மாதிரி நல்ல பொருளை எரிக்கிற தீ, திண்டத்தகாத பொருளை எரித்த தீ அப்படின்னு எதுவும் கிடையாது. தீ எல்லாத்தையும் எரிக்கும். ஆனால் அது அதோடைய தூய்மை மாசுபடுறதில்லை. அது மாதிரி இந்த ஞானி என்ன செய்கிறாங்க, இருவினை அந்த விடயத்திலையும் அழுந்தி சுடர்ப அப்படின்னு சொல்லி இந்த இதில் சொல்கிறாரு ஆசிரியர். இப்போ உடம்பும் உலக வாழ்வுனா 2ஐயும் தொடர்பையும் கருவியாக கொண்டு இந்த மலத்தொடர்பு நீங்குதலை மறந்து அது 2ம் பயக்கிற இன்பத்துக்கு அடிமையாகிறாங்க. இதனால் மலத்தொடர்பு வருதுங்கிறதை ஞாபகம் உணராமல் இந்த உலகத்துலையும் இந்த உடம்புலையும் உலக வாழ்வையும் கருவியாக வச்சுக்கிட்டு அது பயக்கிற இன்பத்துக்கு அடிமையாகி மேலும் மேலும் வினையை பெருக்கிறது தான் பந்த காரணம். இதை வெறும் கருவி அப்படின்னு ஞானத்தால் தெளிந்து அதனால் ஆகிற பயனை வீடு பெற நோக்கி இருப்பது தான் மோட்ச காரணம். அதுதான் ஞானிகளுடைய வாழ்க்கை. அவங்களுக்கு இந்த உடம்பு பெரும் சுமையாக இருக்கும். அது பற்றியே அவர் என்ன செய்கிறாங்க, தம் உடம்பின் பால் கொண்டிருக்கும் அந்த மதிப்பை பிணம் ஒன்றை சுமந்து செல்லும் அப்படின்னு சொல்கிறார். இந்த உடம்பு என்னது, பிணம் ஒன்றை சுமந்து செல்லும் உயிர் அப்படின்னு நினைக்கிறார். அதாவது ஆடவன் உள்ளம் கடுப்ப நீடிய மலப்பொதி இரிய நூறி உரை தொடக்கு உணர்வோடு கழிந்த இணையில் இன்பத்து என்று கொள் எது ஞான்று என்றே நன்றும் நெடுது நினைவார் மாதோ அப்படின்னு சொல்கிறார். இந்த பெரியவர்களான நான்கள் உடம்போடு கூடி வாழ்ந்தனால இவர்கள் பால் குற்றம் யாரும் நிகழாதோ அப்படின்னு ஐயத்தை எழுப்புறார். ஞானிகள் உடம்போடு கூடி வாழ்றாங்களே அவங்களுக்கு குற்றம் வராதா அப்படின்னா, குற்றம் நிகழ்தலும் உண்டு அப்படின்னு சொல்றார். எப்படின்னா, அவர்கள் அந்த குற்றத்திற்கு காரணம் ஆக மாட்டாங்க அப்படின்னு விளக்குறாரு. எப்படின்னா, குயவன் சுட்டி விட்ட சக்கரை என்ன செய்யுது, அவன் செயல் நீங்கி விடத்தும் சுட்டுது. குயவன் முதல் கையால் சக்கரத்தை சுற்றி விடுறான். சுற்றி விட நிறுத்திட்டாலும் அந்த சக்கரை என்ன செய்யும், சுற்றிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த வினை செய்து வந்த இந்த உடம்பு அந்த உள்ள இருக்கிற உயிரோட வினை நீங்கிருச்சு, ஆனாலும் வினை வழி இயங்கும் அப்படின்னு விளக்குறாரு. இதனால் என்ன ஆகும், அவங்க அந்த வினைக்கு காரணம் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த நிலையில ஞான உணர்வு சிலருக்கு அளித்த போதிலும் அவங்களுக்கு அது பயன் தராது போகுதும், சிலருக்கு பயன்படுவதும் கண்கூடாக கண்டு இது பற்றி ஆராய்ச்சி செய்யும் போது பக்குவமுடைய நல்லோருக்கு எய்திய ஞானம் நற்பயனும் அல்லாதவருக்கு எய்தியது வேறு பயனும் விளைத்தலை காணப்பட்டது. அப்போ விளையுதுன்னு சொல்லி அவன் காண்கிறார். இப்போ பாம்பு உண்ட நீர் என்ன செய்யுது, நஞ்சாயிருது. ஆனால் பசு உண்ட அந்த நீரை அதே நீரை என்ன செய்யுது, பாலாகி விடுகிறது. இந்த ஞானம் நற்பயனும் வேறு பயனுமா முடியும் அப்படின்னு விளக்கிறார். இந்த மாயையோட தொடர்பு உடம்பின் புண்மையை காணும்போது நீங்கி விடுகிறது. அது பற்றியே இந்த யாக்கை நிலையாமையும் அதன் ஒவ்வொரு பகுதிக்கண்ணும் உள்ள தீமைகளும் விரித்து காட்டுகிறார். வினைகளோட இயல்பும் அதோட காரணமும் அதோட பயனும் நோக்கும் பொழுது நம்ம வினை தொடர்பு நீங்குகிறது. இதனால சிவஞானம் விளங்கி தோன்றுகிறது, மலத்தின் தொடர்பு கெடுகிறது. மலம் மாயை வினை இந்த மூணுமே அனாதி பொருள். அப்போ உயிருக்கு அதோடு உண்டாகிற தொடர்பு கெடும் அப்படிங்கிறது முன்பின் மலைவு மூலம் தோன்றும். அதாவது மல முதலிய மூன்றும் அனாதி நித்தியம், அதுக்கு உயிர்க்கும் உள்ளதான தொடர்பு நித்தம். மலத்துக்கும் உயிர்க்கும் உள்ள தொடர்பு அனாதி தான், அது நித்தம் கிடையாது. மாய கண்மங்களின் தொடர்பு மல தொடர்பு காரணமாக பின்னே வந்த தொடர்பு மாய கண்மம். இப்போ இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மலம் மாய வினை, அதாவது ஆணவம் கண்மம் வாயு, இந்த மூணுமே அனாதி பொருள் தான். அதுக்கு உயிரோடு தொடர்பு உண்டாகும்போது அது உண்டாகிற தொடர்பு கெடும். எதனால், அதாவது மலம் அனாதி நித்தியம், எப்பொழுதுமே மலம் என்றும் உண்டு.
அதுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பும் நித்தம் தான். மலத்துக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு அனாதி, அதுக்கு நித்தம் கிடையாது. அது என்றைக்குமே அனாதியாக இருக்குது. நித்தம்னா ஆதியில் வர்றது, அதுக்கப்புறம் வர்றது. அதுதான் வித்தியாசம். நித்தம்னா அனாதினா ஆதி தொட்டு இருப்பது, நித்தம் என்றால் இடையில் வருவது. அப்போ மலத்துக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு வந்து அனாதி தான். மாயை கண்மங்களின் தொடர்பு மலத்தொடர்பு காரணமாக பின்னால் வந்த தொடர்பு. மலமாயை கூட்டு வைக்கிறார் இறைவன். அப்போ இந்த மலமாயை கண்மையெல்லாம் தனித்தனி பொறுத்தவங்களை பார்த்தா அனாதி நித்தம் அப்படிங்கிற கருத்து. இந்த மலத்தொடர்பு காரணமாக அந்த மறைக்கப்பட்டிருந்த உயிர் வந்து மலத்தொடர்பு நீங்குவதற்காக மலத்தால் மறைக்கப்படுற தன்மை நீங்கணும் அப்படின்னு சொல்லி பொருள் கொள்ளணும். மலத்தையும் நீக்க முடியாது. உயிர் நல்லா கவனிங்க, உயிர் வந்து மலத்தொடர்பில் நீங்குது அப்படின்னு சொன்னால் மலத்தால் மறைக்கப்படும் இந்த தன்மை தான் நீங்கணும் அப்படின்னு பொருள் கொள்ளணும். மலம் முதலிய பாசங்களோட தொடர்பு எப்படின்னா, இந்த குளிகையினால செம்பு களிமின் மறைப்பை நீக்கிற மாதிரி தான், மந்திர மொழியால் விடத்தோட ஆற்றல் நீக்கிற மாதிரி தான், தேட்டாங்கொட்டையால் கலங்கல் நீர் வந்து போட்டால் நீர் தெளிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் தெளிவிக்கிறார். அப்போ இதெல்லாம் தற்காலிகமாக நீங்குவது போல் இருக்கும். அதோடைய தன்மை தான் தன்மை தான் நீங்கும். மலம் நீங்குறது அப்படின்னா உயிருக்கும் உள்ள மலத்தொடர்பு அனாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தது பதி நிச்சயம். இந்த மாதிரி மலம் மாயை கண்மம் அப்படிங்கிற பாசப்பொருளில் இயல்பும் தொடர்பும் அந்த தொடர்போட நீக்கமும் காட்டியவர் இதில் என்ன செய்கிறாரு, பதியோட இயல்பை கூறுகிறார். மலம் முதலீட்டோடு தொடர்புட்டு மாயா கரிமன் இந்த உலகை பட்டுக்கோடா கொண்டு வாழ்கின்ற உயிருக்கு மாயின் தொடர்பு நீங்கிடுச்சுன்னா அதுக்கு புகலிடம் இல்லாமல் இல்லை. நீங்கன்னா எங்கே போய் உயிர்வாகும்? இறைவனுடைய திருவடியே அதுக்கு புகலிடம். இந்த சிவபெருமானுடைய இயல்பை காட்சி முதல் அளவையும் அளவர செயற்பட அகண்டனம் சிவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது நிலம் நீர் தீக்கால் வெளி உயிர் யாவும் அவையே தான், அவை தானே ஆகி விரவியும் விரவா வீரம் அப்படின்னு சொல்லி எடுத்து வருகிறார். அதாவது சிவனாகிய பதிப்பொருள் இல்பொருள் இல்லை, அது உள்ளது தான் அப்படின்னு சொல்கிறது தான் அளவகையால் நிறுவுறாரு. அந்த முதல் என்ன செய்யறாரு, தனக்கென ஒரு உருவம் இல்லாமல் எல்லாம் செய்ய வல்லவன். அந்த உருவம் இல்லாத உயிர் நம்ம உடம்பு எப்படி இயக்குதோ அது மாதிரி அருவமாக இருந்தே உலகத்தை தோன்றி நின்று ஒடுங்குமாறு செய்பவன் அவன். உலகத்தை படைத்தல்ல அவனுக்கு கருவிலாம் வேண்டாம். அவன் நினை ஒன்றாலேயே சங்கல்ப மாத்திரத்திலேயே எல்லாத்தையும் ஈடு செய்யும் இயல்புடன் ஞாயிறும் ஒளியும் போல தன் அருட்சத்தையும் கூடி நின்று படைத்த எல்லாவற்றையும் செய்வான். அந்த பெற்றினாகிய முதல்வனை ஞானக்கண் உடையோருண்டி வேறு எவரும் காண்டல் கூடாது. நம்ம ஞானக்கண்ணால் தான் அவனை காண முடியும். ஆனாலும் அவன் எல்லா உயிர்களையும் உயிர்களோட பொருள்களையும் தெளிவாக கண்டு செய்வன செய்கிறான். இந்த விரிந்த உலகில் நிகழ்வுடைய செயல்கள் யாவும் அவன் சக்தியால் தான் நடைபெறுது. இப்போ சகலம் நிற்களம் சகல நிற்களம், அதாவது உருவம் அருவம் சொல்கிறோம்ல, அது அந்த நின்று படைப்பு முதலிய ஐவகை தொழில் செய்தாலும் இறைவன் விகாரம் அடைய மாட்டான். அந்த உயிர்கள் உயிரி பெறுவதற்கு வழிகளாகிய அந்த அத்துவாக்கள் என்ன, சுத்தம் அசுத்தம் அப்படின்னு 2 வகையாக இருக்குது. சுத்த அத்துவாவுக்கு இறைவனும், அசுத்த அத்துவாவுக்கு அனந்தரும் கர்த்தாக்களாக இருப்பாங்க. அவங்க தான் இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி அனந்தர் முதலியோரெல்லாம் அதிர்ச்சி நின்று தான் முதல்வன் எல்லா தொழில்களும் நடைபெற செய்கின்றான். இந்த முதல்வனாகிய சிவனை உயிர்களுடன் ஞானத்தால் கண்டு அனுபவிக்குது. ஞான அனுபவம் வாயால் சொல்ல முடியாது. அது என்ன சொல்கிறாங்க, உள்ளமோடு உணர்வு சூழ் ஒடுக்கி உள்ளுணர் உணர்வது உணர்வின் பாடை அப்படின்னு சொல்கிறார். முதனுடைய சகல வடிவம் கண் முதலிய கண்களால் கண்டு அனுபவிக்கத்தக்கது. அவ்வாறு எல்லாம் நிற்களமாக இருந்தாலும் தியானத்துக்காக அதனால தியான பாவனைக்கு துணையாக நின்று தன்னை தரிசிக்கிற ஆன்மாவுக்கு பக்குவம் விளைப்பது. அதனால் அது சகலம். பக்குவம் எய்திய வழி அந்த நிற்களம் எதுவுமே இல்லாமல் அதுதான் தியான பொருள். அது 3த்துக்கும் விளக்கம் சொல்கிறார். சகலம், நிற்களம், அதுக்கு வந்து புண்ணனத்துக்கும் ஒரு இது சொல்கிறார். அப்போ சகலம் கண்ணால் காங்க முடியும், நிற்களம் தியானத்துக்கு கூட அகப்படாது. அந்த ஆன்மாவுக்கு பக்குவம் விளைப்பது கருதி தான் சகலமாகுது. பக்குவம் எய்தின உடனே நிற்களமாக இருப்பார், அதான் தியான பொருளாக இருப்பார். இந்த சகல நிற்கள திருமேனிகள் முதல் வந்து சக்தி தான், எல்லாமே சக்தி தான் அவருடைய திருமேனி. அந்த சக்தி என்ன செய்யுது, எங்கும் போகிறப்ப பறந்து நிற்கிற பண்புடையது. அதனால் எல்லாருக்கும் மெய்யுணர்வு ஒரு சேர உண்டாகாமைக்கு காரணம் அந்த இருவினை ஒப்பும் சக்தியும் பார்த்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி நிகழ்றது இல்லை. அதனால தான் எல்லாராலையும் ஒரே மாதிரி உணர முடியல. அப்போ சத்தியபானம் என்றது யாவன் ஒருவன் இடைக்கடிது ஒரு பொருள் அடுத்துற வீடின் வெறி அந்நிலை ஒரி வேடம் மருவும் அவற்றை நிர்மலன் பெருவழி பதிப்ப அறிவன் பவபயம் கதுவ மதித்தனன் தேசிகன் மலரடி அடையும் அப்படின்னு சொல்கிறார் ஆசிரியர். அதாவது ஞானக்குறவர்கள் சிவானுபவத்துக்குரிய அறிவை அந்த நிலையில் அவனுக்கு அருள்வான். முத்தி பெற்றுக்குரிய ஞானமும் அந்த பிறவிக்கு எதுவாகிய அஞ்ஞானமும் ஆன்மாவின் பால் இருக்கிறது. எப்படின்னா விறகிடத்தை தீ இருக்கிற மாதிரி, விறகின் தீ போல இறைவன் இருப்பான்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த ஆன்மாவுக்கு முத்தி பேருக்கு ஞானம் அடைக்கிறதுக்கு பிறவிக்கு எதுவாக என்ன இருக்குது, அஞ்ஞானமும் ஆன்மாவின் பாலையே தான் இருக்குது. ஞானமும் இருக்குது, அஞ்ஞானமும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விறகு கடையும் போது தீ பறக்கிற மாதிரி தீக்கையால் தான் ஞானம் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ஒன்று தான் இருக்குது, பாச மோசனம். இது மாதிரி சிவஞானத்தால் சிறப்பு இருக்கின்ற ஞானவார்கள் அந்த உப்பளத்தில் பட்ட துரும்பும் பிறவும் உப்பு பற்றி உப்பாதிலே மாறிடுது. துரும்பு இருக்குது, அதுக்கு எல்லாமே உப்பாக மாறிடும். கடல் பூந்த நன்னீர் உவர் நீர் ஆகியது. அப்போ புழு வந்து வேட்டுவனாதல் மாதிரி. இப்போ சிவமாம் தன்மை எப்படி இந்த மாதிரிலாம் இது மாறுதோ அது மாதிரி இந்த ஞானவான்களும் சிவமாம் தன்மையை எழுதுவாங்க. அதாவது பசுத்துவம் இல்லாமல் பதித்துவம் எழுதுவார்கள். இங்கே பதித்துவம் எழுதுங்கிறது பசுத்துவம் கெட்ட பின்போ, இந்த பசுத்துவம் கெடுவது பதித்துவம் எழுதிய பின்போ அப்படிங்கிற அருள்லாம் வரும். அதாவது இருள் நீக்கமும் ஒளி நீக்கமும் ஒரே காலத்தை நிகழும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஞான நடம் அப்படிங்கிறதுக்கு நெறி வந்து அந்த அத்துவாக்கள் உயிருக்கு வேண்டியது. அதை செம்ம நெறியில் அமைய செய்கிற திறம் தான் தீக்கை. தீட்சை வாயிலாக அத்துவா நலம் பெறுவித்த அந்த உயிர்
ஞானத்தால சிவபோகத்தை பெற்று சிறுமான் ஏந்திய தன் சேவடி கீழ் சென்றது இருமாந்திருக்கின்றன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும். இந்த அத்துவா வந்து வழினா உயிர்கள் வினை செய்கிற வழியை அத்துவான்னு சொல்றாங்க. உயிர்களாகிய நாம் மனம் வாய் மடல், அது மனமொழி மெய்யால செய்கிறது வினை. அந்த வினைக்குரிய செயலும் இடமும் கருவியும் சொல் நெறி பொருள் நெறி 2. சொல்னா எழுத்து சொற்றொடர் அப்படின்னு 3 இருக்கும். இதைத்தான் வடமொழியில் வண்ணம் பதம் மந்திரம் சொல்றாங்க. அப்போ பொருள் நெறி வந்து உடல் கருவி உலகம் அப்படின்னு 3 இருக்கு. இதை வடமொழியில் களத்தத்துவம் போகணும் 6 அத்துவா. இதனால இந்த 6ம் வண்ணாத்துவா, பதாத்துவா, மந்திராத்துவா, கலாத்துவா, தத்துவாத்துவா, புவனாத்துவா அப்படின்னு சொல்றோம். இப்போ இறைவனுடைய திருப்பெயரை நம்ம உண்ணுதனும் மனசால நினைக்கிறதும் ஓதுவதும் அவனை வணங்குறதும் தொழுதனும் இதெல்லாம் செய்யும்போது இந்த அத்துவாக்கள் தான் நெறியாகுது. அதனால இதை தூய்மை காண்டலும் தூய்மை செய்தனும் தீட்சையினுடைய சிறப்புடைய செயல்கள் ஆகின்றன அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். இத்துடன் ஞானாமிர்தத்தினுடைய செம்பொருளை பார்த்தோம். இனி மூலம் முறையும் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.